இதுதான் கடவுள் என்று ஒரு நாளைக்கு ஒரு கடவுளை ஒவ்வொரு விக்கிரமாக வைத்து 365 விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்த போது அவர் சொல்கிறார், இத்தனை தெய்வங்கள் இல்லை, ஒரே ஒரு கடவுள் தான், அந்த கடவுளுக்கும் உருவம் இல்லை என்று சொல்லுகிற போது நான் ஆச்சரியப்படுகிறேன், வியக்கின்றேன். இது எப்படி சாத்தியம்? என்னால் முடியாது. இந்த கூட்டத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் கூட நான் சொல்லுகிற இன்னொரு கருத்திற்கு இசைவாக வரவழைக்க முடியுமா என்றால் முடியாது. நான் ஒத்துக்கொள்கின்றேன். ஒரு ஆசிரியர் தன் வகுப்பில் இருக்கிற அத்தனை மாணவர்களையும் தன்னுடைய கருத்துக்கு இசைய வைக்க முடியுமா என்றால் முடியாது. ஏன்? தனக்கு பின்னால் தனக்கு கட்டுப்பட்டு வருகின்ற கூட்டத்தை கூட ஒருவரால் ஒட்டுமொத்தமாக வழிநடத்தி செல்ல முடியாது. ஆனால் அடங்காத ஒரு கூட்டத்தை, வெறும் ஒரு ஒட்டகத்தின் மாமிசத்திற்காக ஒரு மாத காலம் போர் நடத்தி கொண்டிருந்த புத்தி சீரழிந்து போயிருந்தவர்கள் வாழ்ந்த நாட்டில் இறைவன் ஒருவனே, அவனுக்கு உருவம் இல்லை என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள வைத்து இன்றைக்கு உலகின் 78 நாடுகள் பின்பற்றுகின்ற அளவிற்கு ஒரு மார்க்கத்தை உருவாக்கிய அண்ணல் நபிகள் நாயகத்தை போற்றுவதை விட வேறு என்ன வேலை எங்களை போன்றவர்களுக்கு இருக்க முடியும்?